நாம் இப்போது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டத்தில் கேன் ஆஃபீஸர் சாரோட காட்டில் தான் இருக்கோம். நம்ம என்ரூட் ஹாரிசன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட பொருட்களை பயன்படுத்தி உண்டான குச்சி கிழங்கு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சார் வந்து அக்ரி அருமையாக நம்ம கோவிந்தராஜ் சார் பரிந்துரையின் பேரில் இங்கே கொண்டு நம்ம மருந்து கொடுத்தோம். கிழங்கு நீங்கள் பார்க்குறீங்க. இனி ஆர்ஓசி ஸ்டேஜுக்கு வராதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கிழங்கு வந்திருக்கு. இதை பற்றி நம்ம சார்கிட்ட கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ கோவிந்தராஜ் சாரோட பரிந்துரையின் பேரில் உங்கள்கிட்ட வந்தோம். நம்ம என்ரூட்டோட பொருட்களில் நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. நீங்கள் ஒரு கேன் ஆஃபீஸராக வேறு இருக்கீங்க, அக்ரி. நீங்கள் ஏற்கனவே இந்த ஒரு வீடியோ கொடுத்தீங்க. இப்போ பொருளை பயன்படுத்துனதுக்கு, ஏன்னா உங்களுக்கு கெமிக்கலுக்கும் ஆர்கானிக் பொருளுக்கும் பற்றி நல்ல வித்தியாசம் தெரியும். போன முறை எடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6 மாதம் கம்ப்ளீட் ஆன குச்சியை நீங்கள் பார்த்தீங்க. இப்போ வந்து 8 மாதம் ஆகிற குச்சியை நம்ம பார்க்குறோம். சரிங்க. என்ரூட்ஸ் நீங்கள் கொடுத்தது 7500 மதிப்பு உள்ளதை நான் வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் லீவில் வந்து ட்ரிப்பு மூலிமா கொடுத்தேன். சூப்பர். சாயில் கேர், கிராப் கேர், அதோட இன்னும் சில இதெல்லாம் இருக்குது. நீங்கள் கிரானுவல்ஸு எல்லாமே என்ரூட்ஸ் ப்ராடக்ட் வந்து வீக்லி 1 டைம் விட்டுட்டே இருந்தேன் சொட்டு நீரில். இப்போது அந்த கிரானுவல்ஸ் வந்து என்ன பண்ணோம், சாயில் கேர் கிரானுவல்ஸு நல்லா இது உரலில் போட்டு ஆட்டிட்டோம். ஆட்டி ஃபில்டர் பண்ணி வென்ச்சூரில் கொடுத்தாச்சு. ஏன்னா அந்த நம்ம சாயில் மூலிமா நம்ம அப்ளை பண்ணும்போது எருவோடு கலந்தோ அதோ பல்கர் அந்த 2 kg நம்ம பண்ணும்போது லேபர் கூடுது. நம்ம இது லேபர் செலவு குறைப்போம் நீங்களா ஒரு அப்படின்னு நானே ஒரு ஐடியா பண்ணி ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கமாக விளையிற கிழங்கு உங்களுக்கு அடுத்த பிளாட்ல காட்ட போகிறோம். நார்மலாக எங்கள் பிரதர் பண்ணியிருக்காரு, அவரு போய் பார்க்க போகிறோம். அவரு கிழங்கு சைஸும் பாருங்க. அவர் எனக்கு முன்னாடியே வந்து 2 மாதம் 1.5 மாதம் முன்னாடியே போட்டவர் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கிழங்கும் பாருங்க, இந்த கிழங்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பர் சூப்பர். இது பார்த்தா நம்ம ஆளுக்கு மேல 5 அடி இந்த அளவுக்கு வளர்ந்த கிழங்கு ஒரு செடியில வந்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு அற்புதமான ரிசல்ட். நான் முதல்ல வந்து என்ரூட்ஸ் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வருமா இதெல்லாம் தாவர வழி உரமா தயார் பண்ணிருக்கிறாங்களே அப்படின்னு கூட கேள்விப்பறியாச்சு. இப்ப எல்லாம் மண்ணு வந்து மலடாகி போச்சு. உரம், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி எதுக்கு எடுத்தாலும் லேபர் பற்றாக்குறைக்கு பயன்படுத்துறதுனால அந்த மண் மலடாயிடுச்சு. மண்ணில் உயிர்கள் இல்லை, நன்மை செய்யும் பாக்டீரியாக்களும் இல்லை, எதுவும் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் உரம், எரு, மாட்டு ஆட்டு எரு போடுறது இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு, இப்போ தாவரவியல் தாவர ப்ராடக்ட் என்ரூட்ஸ் மாதிரி இருக்கிறத பயோ ஆர்கானிக் மெத்தடில் பயன்படுத்தும் போது அதனுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்கு. மிக சிறப்பாக இருக்கு. பாருங்க, இந்த கிழங்கோட நீளம் வந்து 1 அடி 2 அடிக்கு வரும். எவ்வளோ பெரிய கிழங்கு! 10 மாசத்துல நம்ம அறுவடை செய்யும் போது இன்னும் ஒரு கிழங்கு 1 கிலோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில கிழங்கு இது மாதிரி இருக்கிறது ஒரு 1/2 கிலோ 600 கிராம் வரலாம், இன்னும் 2 மாதம் கழிச்சு. ஸோ என்ரூட்டோட ப்ராடக்ட் வந்து கரும்புக்கு மட்டும் இல்லை, ஷார்ட் டூரேஷன் கேப், லாங் டூரேஷன் கேப் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி பார்த்தா நம்ம ட்ரெடிஷ்னல் வெரைட்டி நெல்லுக்கும் நாங்கள் நல்ல ரிசல்ட் எடுத்துருக்கோம். ஸோ என்ரூட் உரங்களை வாங்கி எல்லாருமே பயன்படுத்துங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் என்ரூட்.